ஈர வெங்காயம் ஈவேரா என்ன சொன்னுச்சு? செந்தமிழ் நாடனும் போதினிலே வெங்காயம் பாயுது காதினிலேன்னார். நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடியே செந்தமிழ் நாடுன்னு சொல்லிட்டாயா? அப்படி சொன்னவன் உனக்கு பார்ப்பான், அப்படி சொன்னவன் உனக்கு சனாதனி. இந்த ஈர வெங்காயம் ஈவேரா என்ன சொன்னுச்சு? செந்தமிழ் நாடனும் போதினிலே வெங்காயம் பாயுது காதினிலேன்னார். சனியனான தமிழ் மொழின்னார். சொன்னாரா இல்லையா? சனியனான தமிழ் மொழி, தாய்மொழி நாய்மொழி, இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என் தாய்மொழியை பற்றி. தமிழ் மொழிக்கு என்ன பெருமை இருக்குது? உலக அரங்கில் தமிழ் மொழி முன்னிலை வைத்திட முடியுமா? தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருங்க. தமிழ் காட்டுமிராண்டி மொழியாம். என்ன பெருமை இருக்கா தமிழ் மொழிக்கு? யோ, தமிழ் மொழியே பெருமை வாய்ந்த மொழிதான் ஐயா. உலகத்துல இருக்கவன் எல்லாம் அவன் தாய்மொழியில பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா? என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி இவர்களுக்கு? தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனாலதான் தமிழ் மொழியை வச்சு ஏச்சு பொழைச்சு 100கணக்கான கோடி சம்பாரிச்சிருக்காரு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா. உண்டா இல்லையா? 80 ஆண்டு காலமா தமிழ் மொழியை வச்சுதானே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள். என்ன தெரியும் உனக்கு தமிழ் மொழியை பத்தி? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாடிட்டான். யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னாங்க என் பாட்டம் பாரதி. நீ என் புலவர்களை என்ன சொன்ன? தமிழ் புலவர்கள் நாய்கள், நாய் போல் எச்சில் கடிப்பவர்கள், நாய் போல் எலும்பு கடிப்பவர்கள், எச்சில் நக்குபவர்கள், தமிழ் புலவர்களை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ஈவேரா. என் பாட்டம் பாரதி சொல்றான் பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடிவிட்டாயா? வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. இன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழியே இல்ல. அரபு நாடுகள்ல அரபு மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. லியோ டால்ஸ்டாய் புகழாரம் சூட்டியது இந்த திருக்குறளை தானே. இவர் யார் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு? ஈவேரா திருக்குறளை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு? திருக்குறள் ஒரு மலம், திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாத நூல், வள்ளுவம் வரலாறு அப்படிங்கிறது அது ஒரு ஆபாசமானது, அது அழுக்கு மூட்டைங்கிறார். திருக்குறள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறார். அதுக்கு உதாரணமா ஒரு குறளை காட்டுறாரு. தெய்வம் தொழால் தொழுநனை தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை. இது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான குறள் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னும் எந்த காலமானாலும் தமிழ் பெண்கள் நல்லொழுக்கம் பேணி வாழக்கூடிய பெண்கள், ஒழுக்க நெறி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள். இப்படி வாழாம எப்படி வாழ சொல்ற? இந்த ஈவேரா சொல்லி கொடுத்தாரு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. அப்படி வாழ்றதா? எப்படி வாழ சொல்ற?